நான் நேற்று இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்தேன். இந்த படத்தில் எங்கேயுமே போர் அடிக்கல. ரொம்ப காமெடியாக ரொம்ப சூப்பராக போயிருந்தது. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. இந்த படத்தில் ஒரு மாஸ் சீனு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. படத்தில் வர எல்லா கேரக்டருமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. ஒரு போரே அடிக்காமல் ஒரு படம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். அந்த படத்தில் கொஞ்சம் எமோஷன் சீன்ஸும் கனெக்ட் ஆச்சு. நிறைய இடத்துல காமெடி சீனும் கனெக்ட் ஆச்சு. எங்கேயுமே இது ஓவராக பண்ணுறாங்க, இவங்க ஓவராக நடிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப கரெக்டாக இருந்தது. இல்லை நம்ம குறை சொல்லணும்னு கண்டுபிடிக்கணும்னு வேணால் ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் மொக்கையாக இருந்தது. ஆனால் மீதி படம் எல்லாமே சூப்பராக தான் போயிருந்தது. அண்ட் தொடர்ந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படமாக தான் வந்துட்டுருக்கு. அதுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குடும்ப படம், நல்ல ஒரு சிரிக்க வைக்கிற மாதிரி படம் வந்தது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயந்தான். நான் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா 5க்கு கன்ஃபார்ம் 4 கொடுப்பேன். ஏன்னா படம் ரொம்ப சூப்பராக இருந்தது, அருமையாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அண்ட் ஒரு 2-3 தடவை கூட இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். பேர் என்னப்பா? അയ്യോ സാറേ, എൻ്റെ പേര് ജോസഫ് കുരുവില്ല. ഇതാണ് എൻ്റെ നാട്. ഞാനിവിടെ